ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி வெளியில் போயிருந்தேன். வெயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இப்போ நான் வந்து வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு வந்து நம்ம கிர்னி பழம் ஜூஸ் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாமா, அதுவும் ஹெல்த்தியாக. இப்போ நான் வந்து ஒரு கிர்னி பழம் நான் எடுத்திருக்கேன். இப்போ நார்மலாக வந்து என்ன பண்ணுவாங்க, கிர்னி பழம் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து கத்தியால் கட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ நீங்கள் ஸ்பூனால் கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த கிர்னி பழம் நம்ம வீணாகாமல் நம்ம வந்து அதை அந்த மிக்ஸியில் நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம். இப்போ கிர்னி பழத்தை நான் வந்து மிக்ஸியில் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒயிட் சுகர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு கிர்னி பழம் வந்து விதை தேவைப்படுது, அதனால் நான் வந்து பிளேட்டில் தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஐஸ் கியூப் நான் வந்து போட்டுக்கிறேன். நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அது நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேரிச்சி பழம் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் ஊற வச்சு நீங்கள் கூட நீங்கள் போடலாம். சப்ஜா விதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கிர்னி பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம சாப்பிட்லாம். இப்போ வந்து வெயில் வந்து அதிகமாக இருக்குங்க. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், நொங்கு இதேமாதிரி ஃப்ரூட் ஜூஸ்லாம் வந்து நம்ம அதிகமாக எடுத்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள்.